தெரிந்து கொண்டேன். எதற்காக இந்த திடீர் பாசம், திடீர் நட்பு? படையோடு வந்தாலே அவர் பாடம் நம்மிடம் ஈடுபடாது. இதில் தனியாகவே வருகிறாராம். அவர் எதற்காக இங்க வர வேண்டும்? நட்பு நாடி வருவதாக சொல்லியிருக்கிறார். நமக்கும் புதிதாக பதவியேற்று இருக்கும் பேனர்மேனுக்கும் சிந்து முடிக்கத்தான் இங்கு வருவார். எந்த நோக்கத்தில் வரப்போகிறார்? வணக்கம் பிரபு. எட்டயபுரம் பாலைக்காரர் எட்டப்பன் வருகிறார். வணக்கம் பிரபு. இதற்கு எட்டப்பரி இவ்வளவு மரியாதை? நான் என்ன வெள்ளைக்காரதுறையா? நண்பரே என்று அழைத்தால் போதும். தாங்கள் வந்த நோக்கம்? நான் இப்போது எந்த ஒப்பனையும் வரவில்லை, எட்டப்பனாகவே வந்திருக்கிறேன். அப்படியே மாறுவேடத்தில் வந்தாலும் அதை எங்கள் உறவுத்துறை கண்டுபிடிக்கிறது. உண்மை உண்மை. நாம் எல்லாம் ஒரே இனம், ஆனால் வேறு வேறு குணம். இருக்கட்டும் இருக்கட்டும். நான் ஆங்கிலேயர்களிடம் நெருங்கி பழகுபவன். நாங்கள் நல்ல பங்குடன் நட்பு வைத்துக் கொள்வதில்லை. என்னிடம் எப்போதுமே உங்களுக்கு விளையாட்டு தான். சரி, நேரடியாகவே விஷயத்திற்கு வருகிறேன். உப்படியின் நில அளவை அதிகாரி கர்னல் மேக்ஸ்வெல் எல்லைகளை பிரித்து தந்திருக்கிறார். அதன்படி அருங்குளம், சுப்பலாபுரம் இந்த இரண்டு ஊர்களும் எட்டயபுரம் பாளையத்திற்கு பட்டியலையாகிறது. அது எங்கள் பாட்டன் வீட்டு சொத்தம். திடீரென்று எப்படி? உங்கள் பாட்டன் நேற்றிரவு கனவில் வந்து சொன்னாரா? வீரபாண்டியனிடம் சென்று ஊரை பிரித்து வாங்கிக் கொள் என்று. அப்பா பறித்த குரங்குகளை மாக்ஸ்வெல்லுக்கு தெரியாமல் போகார். எட்டப்பரே, உமக்குமா தெரியாது? ஊரை பிரிப்பதும் நம்மை பிரிப்பதும் வெள்ளைக்கார குரங்குகளுக்கு கைவந்த கலை. அந்த விளையாட்டு இங்கு வேண்டாம் என்று வேலை பற்றி தெரியாமல் நீங்கள் தான் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். ஏற்றியவராயிற்று என்று பாசத்தோடு சொல்ல வந்தால் ஊமத்துறை பாண்டியா கேட்டாயா? பாசத்தோடு சொல்ல வந்திருக்கிறார் எட்டயபுரம் பாளையக்காரர். விருந்தினராக வர வேண்டிய ஒரு வெள்ளையரின் நிலத்தரகராக வந்திருக்கிறார். எட்டப்பரே, என் இனிய நண்பரே, ஊரை பிரித்து கொடுக்க உரிமையுள்ள அந்த பட்டணே வந்தாலும் நடக்காது. அப்படி காட்டுத்தொழிலுக்கு அடியெடுத்து வைத்த இந்த பேரனுக்கு எதற்கு இந்த இடைத்தரகர் வேலை? ஆற்றப்பட்டு புரியவில்லை. அவன் பயங்கர ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறான். ஒருவேளை பயன்படுத்த தெரியாமல் பதுக்கி வைத்திருக்கிறானோ? அவனிடம் தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை, திருங்கிப்படை, இன்னும் ஒரு படையை மறந்துவிட்டேனே. உண்மை போல் 5ஆம் படை. ஆமாம் ஆமாம், என்னை போல் 5ஆம் படை. இதையெல்லாம் பார்த்து நீர்ல எங்கு போகலாம். ஆனால் எங்களை திரட்ட நினைக்காதே. சட்டப்பா, அந்நியனுக்கு நீ அடிமையாகிவிட்டாய். அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டாய். வந்தவனுக்கு வெண்சாமரம் வீசுவது எட்டயபுரத்தோடு இருக்கட்டும். கட்டபொம்மனின் பாஞ்சாலங்குறிச்சி பக்கம் வர வேண்டாம். அப்படி பார்த்தால் கட்டபொம்மா நீயும் மண்ணியும் தான். என்ன சொன்னார்? எல்லாரும் இருந்து வந்ததா? நீ மட்டும் என்ன அந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வழி வந்தவனோ? வெள்ளையனை புகழ்ந்து புகழ்ந்து உனது நாக்கு நஞ்சாகிவிட்டது. ஒரு நடிகர் நாளைக்கும் விலகிப்போ. சரியான கேள்வி கேட்டாய் கட்டபொம்மன் அரசவையிலே. பல பேர் மனைவிலே பொறிந்து கிடந்த கேள்வியை நேரிலே கேட்டுவிட்டாய். 1709ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டு கொண்டிருக்கும் இனம் கட்டபொம்மன் இனம். வந்தவர்கள் தான் நாங்கள். ஆனால் வாழ வைத்த தமிழ் மண்ணை காட்டிக் கொடுக்காதவர்கள். பிறந்தது இங்கே, வளர்ந்தது இங்கே, நாளை மடிவது இங்கே. இதற்கு மேல் நாங்கள் போவது எங்கே? எட்டப்பா, நீயும் நானும் அந்நியன் அல்ல, தமிழன் என்ற ஒரே இனம். ஒருமைப்பாட்டுக்கு உதாரணம் ஒளிவழியில் பிரிந்து இளவழியில் கூடும் கூட்டு தத்துவம். இவ்வுலகத்திற்கு இலக்கத்தை சொல்லிக் கொடுக்கும் இடம் நம் தமிழினம்.
வளர்ந்தது உன் அறிவீனம். நான் பிடித்த மகளுக்கு 3 நாள் தான் என்று வாதிடும் உங்களிடம் இனி பேசி பயனில்லை. ஊருக்கு தயாராக இருக்கிறேன். நான் வருகிறேன். நாங்கள் எப்போதுமே தயார்தான் எட்டப்பா. ஏன் இவ்வளவு அவசரம்? 2 நாட்கள் தங்கி இருந்து விருந்துண்டு ஓய்வெடுத்து பிறகு ஊருக்கு செல்லாதே. நான் ஒன்றும் விருந்து சாப்பிட இங்கு வரவில்லை. போருக்கு கூப்பிட வந்தவர்களாக இருக்கட்டுமே. நாம் மீண்டும் சந்தித்தால் போர்க்களத்தில் சந்திப்போம். நான் வருகிறேன்.